ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி மையத்தின் நிர்வாகி ஐவர்மலை பங்காரு ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பேசுகிறதுக்கு வர்றது கொஞ்சம் சிரமம். நான் எழுதி வந்திருக்கேன், படிச்சிட்றேங்க. அம்மாவை வாழ்த்துறதுக்கு நமக்கு இது இல்லை இருந்துச்சுனாலும் அவங்க இந்த பகவானுடைய எழுத்துக்களை ஆங்கில எழுத்துக்களை அற்புதமாக தமிழில் கொடுத்துருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாகும். ஓம் மதர் ஸ்ரீ அரபிந்தோ இஸ் மை ரெஃப்யூஜ். கடவுளர்களின் இத்திருநாள் புனிதமானது, முற்றிலும் புதினமானது. புதிய உணர்வின் பொழிதலுக்கான அற்புதமான மணித்துளிகள் இது. அன்பு தாய் ஸ்ரீ ஆனந்திதுரை அம்மா அவர்களுக்கும் அவரது அன்பு கணவர் துரை ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு குழுமியிருக்கும் அன்புசால் பெரியவர்களுக்கும் தெய்வீக அன்னை ஸ்ரீ அரவிந்த பிரபுவின் தொண்டர் படைக்கும் அடியேனின் இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ ஆனந்திதுரை அம்மாவின் எழுத்துக்களிலிருந்து அன்புமயமான பேர் இறைவனிடமிருந்து தோன்றிய நாம் அன்பு மயமானவர்களாகத்தானே இருக்க முடியும். ஆனால் நம்முடைய அன்பானது இப்போது சுயநலப் பிடிக்குள் சிக்கி தவிக்கிறது, காலத்தின் பிடிக்குள் சிக்கி தடுமாறுகிறது. நாம் இழந்துவிட்ட அந்த பேருண்மை மீட்டுத் தரவும் புவி வாழ்க்கை புனிதமான அன்புமயமான தெய்வீக வாழ்வாக புதுப்பித்து தரவும் தான் சாவித்திரி அவதரித்துள்ளாள். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல். பாகம் 4 கடைசி பக்கத்தில் தான் அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த அற்புதமான வேத செய்தி தான் பகவான் ஸ்ரீ அரவிந்த பிரபுவின் சாவித்திரியின் கடைசி பக்கத்தில் awaken to the meaning of my heart that to feel love and oneness is to live, and this the magic of our golden change is all the truth I know or say oh say. தனது முடிவான ஞான வேள்வி வரிகளை இம்மானுடைய எதிர்காலம் வாழ்வியலுக்கான கலச விதைகளாக பொழிந்துள்ளார்கள். தற்கால மானுட வாழ்வியல் சூழலுக்கேற்ப அம்மா அவர்களின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல். இப்பூவலைகளின் அன்பை நிலைநாட்டிட ஒரு கடுமையான சங்கல்பம் மிக்க தவமாக செய்துள்ளது உலக மாந்தர்களில் தமிழனும் செய்த ஒரு வரப்பிரசாதமாகவே கருதிடல் வேண்டும். சாவித்திரி உலகின் திருவுருமாற்றத்திற்கான மந்திரம் அன்னை. பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல், அற்புதமான தமிழ் வெளிப்பாடு. சாவித்திரியில் முனைவர் பட்டம் பெற்ற ஸ்ரீமதி பிரேமா நந்தகுமார் அம்மையார் அவர்களின் உணர்வுபூர்வமான திருச்சொல்லில் ஆனந்தி பேசும்போது சொற்சிலம்பம் செய்யும் சொற்பொழிவாளரை நான் காணேன் என தெரிவித்திருப்பது மெய்மையே. பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சொற்களுக்கும் கருத்துக்களுக்கும் எத்தனையோ பரிமாணங்கள் உள்ளன. அவற்றையெல்லாம் தமிழ் யாரும் உள்ளவாறை புரிந்து கொள்வது அசாத்தியம். இது இன்றைய இலக்கியத்தை சார்ந்த படைப்பல்ல, இது எதிர்காலத்தை சார்ந்த வேத இலக்கியமாகும். அதுவும் மிக தொலைதூர எதிர்காலத்தை சார்ந்த இலக்கியம் என்பதை காலம் சென்ற ஸ்ரீ விஜயா சங்கரநாராயணன் அவர்கள் மொழிந்திருப்பது மெய்மையே. அற்புதமான இந்த காவியத்தின் ஆங்கில மூலத்தை எளிமையான இனிமையான செம்மொழியாம் தமிழ் சொல்லின் செல்வி ஸ்ரீமதி ஆனந்திதுரை அம்மா அவர்கள் இன்றைய கால சூழலுக்கு ஏற்ற பாமரனும் தனது உணர்வினில் ஒரு தெய்வீக வெளிப்பாட்டினை அடையும் பொருட்டு இந்த நவீன ஞான பொக்கிஷத்தை எழுத்தோவியமாக கொணர்ந்துள்ளார்கள். ஸ்ரீமதி ஆனந்திதுரை அம்மா அவர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு ஸ்ரீ அன்னையின் பொற்பாதங்களில் சமர்ப்பணம் செய்திருக்கும் இந்த தெய்வீக வெளிப்பாடு நமது தமிழ் மண்ணிற்கு கிடைத்துள்ள ஒரு ஒளி பொருந்திய படைப்பாகும். அம்மா அவர்கள் மேற்கொண்டுள்ள சாவித்திரியின் இந்த நெடிய பயணத்தில் நன்முறையில் அவர்கள் தொடர்ந்து பயணத்திட வேண்டும் என்ற பிரார்த்தனையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்த பிரபுவின் அருள் ஒளியினில் சமர்ப்பணம் செய்விக்கிறோம். இது ஆரோலேண்ட் ஐவர்மலையில் எழுதுனதுங்க. இந்த அருள் அணிந்துரை பாகம் 2 அம்மா அவர்களின் அன்போடு பிரசுரமானது. இவ்வருள் செய்தியில் கூறப்பட்டுள்ள சாவித்திரி இந்த நெடிய பயணத்தில் நன்முறையில் அவர்கள் தொடர்ந்து பயணத்திடல் வேண்டும் என்பதில் இந்த நெடிய பயணம் என்ற சொற்றொடர்
அம்மா அவர்களின் உணர்வினில் உட்கலந்து அது இன்று ஒரு தெய்வீக வெளிப்பாடாக ஒரே பொக்கிசமான தமிழ் வேத புத்தகமாக வெளியிடப்படுவது தாய் தனது கருவறைக்குள் இருந்து பேரானந்தமான பச்சிளம் பாலகரை ஈன்றெடுத்ததில் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்வாளோ அதனினும் மேன்மையாக இந்நிகழ்வு ஓர் தெய்வீகமானதே என்பதில் நாம் யாவரும் மகிழ்ந்திடுவோம். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 6 கடைசி பகுதியின் நூல் வெளியீட்டு விழாவிலும் விழா தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கும் மதிப்புரிய நல்லி ஐயா அவர்களின் சமுதாய பணிகளில் கருணை கடலாக செயல்வேள்வி புரிந்து கொண்டு ஒரு மந்திர திறவுகோலின் கடைசி பாகத்தை வெளியிடுவதில் இறையருள் தெய்வீக அன்னையின் ஸ்ரீ அரவிந்த பிரபு நேரே நம்முள் இருந்து செயல்புரிந்து கொண்டிருப்பது மெய்மையின் மெய்மையே. அதே போல இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களில் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி தமிழ்நாட்டின் சேர்மன் எஸ் சிவகுமார் ஐயா மற்றும் தமிழ்நாட்டில் அன்னையுடன் நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அற்புதமான ஸ்ரீ அன்னை பக்தர்களிடையே அவர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு 300 வாரங்கள் கடந்து நடத்தி கொண்டிருக்கும் முருகப்பன் ஐயா அவர்கள் இருவருக்கும் சேர்ந்து முதல் புத்தகத்தை பெற்றுக்கொள்வதில் நாம் எல்லோரும் மகிழ்ந்திருக்கிறோம். அதேபோல் அம்மா அவர்கள் தானும் தனது அன்பு கணவர் துரையையா மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அம்மையாரின் தொண்டர் படையினர் எல்லாருமாக ஒன்று சேர்ந்து அன்பினில் செயல்வேள்வி புரிந்து பகவான் ஸ்ரீ அரவிந்த பிரபுவின் சாவித்திரியின் தமிழில் அற்புதமான வெளிப்பாடாக முழுமை பெற்று இன்று நாம் எல்லோரிடத்திலும் அன்பு பிரசாதமாக செல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி விழாவாக நம்மில் மெலிந்து கொண்டிருக்கிறது. அன்புசால் தெய்வீக அன்னையாரின் பக்த மக்கள் குழுமத்திற்கு அடியேனின் இதயபூர்வமான நன்றிதனை தெய்வீக அன்னையின் ஸ்ரீ அரவிந்த பிரபுவின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம் செய்விக்கின்றேன். வணக்கம். எல்லாத்துக்கும் ரொம்ப வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்து யாவருக்கும் வணக்கம். நன்றி.